How are you? So yeah, in the last class வந்து நம்ம அக்ஸியோனோவோட ஸ்டோரி வந்து லைக் ஸ்டார்ட் பண்ணி லைக் பாதி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ the story is really interesting, right? ஸோ அக்ஸியோனோ வந்து போய் வந்து ஜெயிலில் வந்து he is falsely accused and he was imprisoned. அண்ட் அவங்களுடைய ஒய்ஃபும் கூட வந்து அவர் தான் சஸ்பெக்ட் பண்ணாங்க. பிகாஸ் அந்த நைஃப், அதாவது கில் பண்ண அந்த நைஃப் வந்து அக்ஸியோனோ பேக்கில் வந்து இருந்ததுனால ஸோ எவ்ரி ஒன் சஸ்பெக்டட் அக்ஸியோனோ. ஈவன் ஹிஸ் ஒய்ஃப் டிட் நாட் பிலீவ் ஹிம். ஏன் அப்படின்னா பிகாஸ் of his drinking habit in the past. Okay, so he is very very sad because his wife is also suspecting him only. So you too suspect me, said Aksyona. When hiding his face in his hand, he began to weep. Okay, so and he is weeping, crying a lot, hiding his face because his wife also suspected him. And and that was the last day in which he saw his family. Okay, so அன்னைக்கு தான் வந்து கடைசியா அவருடைய ஃபேமிலி வந்து இவர் பார்க்குறாரு. And when they were gone, Aksyona recalled what had been said. And when he remembered that his wife also had suspected him, he said to himself, okay, so அதுக்கப்புறம் வந்து ஜெயிலுக்கு வந்து யோசித்து பார்க்குறாரு, நம்மளோட ஒய்ஃப் கூட நம்மளை இப்படி சஸ்பெக்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு he is feeling bad. And it seems that only God can know the truth. Okay, so உண்மை வந்து கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். It is to him alone we must appeal and from him alone expect mercy. So நம்ம வந்து வேற யார்கிட்ட போய் முறையிட முடியாது. ஸோ அப்பீல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, லைக் கேஸ்க்கு லைக் முறையிடுறதுன்னு சொல்லி. ஓகே, ஸோ வேற யார்கிட்ட நம்ம போய் நம்மளுடைய கஷ்டம் வந்து சொல்ல முடியாது. only God knows the truth. So I can only reveal and appeal everything to God, and I can only expect mercy from God, no one else அப்படின்னு சொல்றாரு. Then Aksyona wrote no more petitions. அதுக்கப்புறம் வந்து இவர் பெட்டிஷன்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கல. அதாவது வந்து என்ன வந்து லைக் விடுங்க, திரும்ப வந்து இந்த கேஸை வந்து லைக் டீல் பண்ணுங்க அப்படின்னு எந்த ஒரு பெட்டிஷனுமே கொடுக்கல. he accepted everything and he just prayed to God for his to reveal the truth. Okay, and he gave up all hope. எல்லா ஹோப்பையும் வந்து விட்டுட்டு அவர் கடவுள்கிட்ட மட்டும் தான் வந்து he prayed. Okay, and Aksyona was condemned to be flogged and sent to the mines. Okay, so இவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா to be flogged and sent to the mines. flogged என்னன்னு தெரியல, flogging அதாவது அடி. ஓகே, அடின்னு சொல்லுவாங்க, லைக் சாட்டை அடிலாம் பனிஷ்மெண்ட்டாக முதலாம் கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் இஸ் flogging. ஓகே, ஸோ ஃப்ளாக் பண்ணிவிட்டு அவரை வந்து மைன்ஸுக்கு அனுப்பிடணும் வேலை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு they gave punishment. Okay, so he was flogged with knot. ஸோ நாட் அதாவது சாட்டை வச்சு வந்து இவருக்கு வந்து ஃப்ளாகிங் கொடுக்குறாங்க. அண்ட் வென் த wounds மேட் பை த நாட் வாஸ் ஹீல்டு. ஸோ அப்புறம் அதனால வந்து wound வந்திருக்கும்ல, அந்த நாட் வச்சு அடித்ததுனால ஸோ அதோடைய காயங்கள் எல்லாம் ஹீல் ஆனதுக்கப்புறம் அந்த woundsலாம் சரியானதுக்கப்புறம் he was sent to mine. Okay, so where to Siberia with other convicts. ஸோ அதர் கிரிமினல்ஸ் அண்ட் கன்விக்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட சேர்த்து அக்ஸியோனோவையும் வந்து சைபீரியாவில் இருக்க மைன்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ ஃபார் 26 years அக்ஸியோனோவ் lived as a convict in Siberia. ஓகே, ஸோ அப்போ மாதிரி வந்து எவ்வளோ காலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் they didn't give the punishment. ஸோ பர்மனெண்ட்டாக they sent him to Siberia. ஸோ 26 years ஆச்சு. ஸோ அங்கேயே தான் வந்து இவர் கன்விக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ his hair turned white as snow. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கே இருந்தவர் வந்து இப்போ ரொம்ப வயசாகி இவரோட ஹேர்லாம் வந்து ஒயிட் கலர்ல ஸ்னோ மாதிரி வந்து மாறிடுச்சு. and his beard grew long. Mostly in beard will grow long, right? Because you will not cut and maintained daily in the prison, right? So and grew long, thin and grave-ஆ அவருடைய beard-ஓ வந்து மாறிடுச்சு. ஓகே, beard மாறிடுச்சு. all his mirth went. mirth means cheerfulness. okay, so எங்க இருக்கிறப்ப ஒரு நல்ல cheerful-ஆ லைக் எல்லாத்தையுமே பேசிட்டு இருப்பார்ல, ஸோ அந்த cheerfulness எல்லாமே போயிடுச்சு. ஓகே, he stooped means bend ஆக ஆரம்பிச்சிடார். stoopமா bend, we studied in the 11th standard itself, right? stoop means bend. Okay, so he walked slowly because he is now old, right? He is becoming old, right? So he walked slowly, spoke little and never laughed. சிரிக்கவே மாட்டார். because he is in prison, how can he laugh? because that too for the crime that he did not commit. செய்யாத குற்றத்துக்காக 26 வருஷம் ஜெயிலே இருந்து வயசும் ஆயிடுச்சு. எப்படி அவரால் சிரிக்க முடியும்? ஸோ அவர் வந்து பேசுறது ஸ்டாப் பண்ணிட்டாரு, லைக் குறைச்சிட்டாரு, அண்ட் சிரிக்கிறத வந்து சுத்தமாகவே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. he only prayed. So he only believed that God can give him mercy and God can listen to his appeal. Okay, in prison Aksyona learned to make boots. So prisonல வந்து நிறைய லைக் விஷயங்களை வந்து கற்றுக் கொடுப்பாங்க, ரைட்? ஸோ வந்து he learned to make boots மேக் பண்ணுறதுக்கு வந்து
கற்றுக்கிறாரு அண்ட் ஏர்ன் அ லிட்டில் மணி. ஸோ அதில் வந்து கொஞ்சம் வந்து மணி ஏர்ன் பண்ணிட்டு லைஃப்ஸ் ஆஃப் செயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும், லைஃப்ஸ் ஆஃப் செயின்ட்ஸ் அப்படின்னு சொல்லி செயின்ட்ஸோடைய லைஃப்ஸ் பற்றி, அதாவது லிவ்ஸ் ஓகே. ஸோ லிவ்ஸ் ஆஃப் தி செயின்ட் பற்றி ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக்கு வந்து அவர் வந்து ஏர்ன் பண்ணார்ல பூட்ஸ் செஞ்சு அந்த மணியில் வந்து he bought that book and he read this book when there was light enough in the prison. So prisonல லைட் இருக்கிற வரைக்கும், அதாவது ஈவினிங் நைட் ஆற வரைக்கும் வந்து he'll read and on Sundays வந்து prison churchல வந்து he will read the lessons and sang in the choir. I have already told you Aksionov has good voice, right? அவருக்கு வந்து நல்ல வாய்ஸ் இருக்குன்னு சொன்னேன். And so he used to sing in the prison choir for his voice was still good. choir தெரியும்ல, பாட்டு பாடுவாங்க லைக் சர்ச்ல. ஸோ அந்த choir குரூப்ல வந்து he was also a member because he had a good voice. அவர் என்னதான் வயசானாலும் அவருடைய வாய்ஸ் மட்டும் still it is very very good, okay. And the prison authorities liked Aksionov for his meekness. So அந்த prison authorities-க்கு வந்து அக்சியோனோவை வந்து ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஆஃப் இஸ் மீக்னஸ்னா வீக்னஸ், சப்மிசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது திரும்ப லைக் சில கிரிமினல்ஸ்லாம் என்னது எதிர்த்து பேசிட்டு எல்லாருக்குமே இருந்து ரெபலியஸாக இருப்பாங்க, ரைட். ஸோ இவர் வந்து அப்படி இல்லை, ரொம்ப மீக்காக, ரொம்ப சப்மிசிவாக, சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாமல் ஹீ இஸ் தேர், ஓகே. ஸோ த prison authorities liked Aksionov for his meekness and his fellow prisoners respected him. அங்கே fellow prisoners இருப்பாங்கல்ல, மற்ற பிரிசனர்ஸும் லைக் மற்ற கிரிமினல்ஸும். ஸோ அவங்களும் வந்து ரெஸ்பெக்டட் அக்சியோனோவ். தே கால் ஹிம் கிராண்ட் ஃபாதர். ஸோ அவரை எல்லாருமே கிராண்ட் ஃபாதர் தான் கூப்பிடுவாங்க. சம்டைம்ஸ் சில பேர் த செயின்ட்னு கூப்பிடுவாங்க பிகாஸ் ஹி வாஸ் ஆல்வேஸ் வெரி குவயட் அண்ட் he was always reading the books. So he was called the saint or grandfather by the fellow prisoners. When they wanted to petition the prison authorities about anything, they always made Aksionov their spokesman. So petition கொடுப்பாங்களா, அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி பெட்டிஷன் கொடுக்குறப்ப prison authorities-ல வந்து அக்சியோனோவ் தான் வந்து அவருடைய ஸ்போக்ஸ்மேனாக அனுப்பிச்சி விடுவாங்க. அதாவது இவங்க சார்பாக வந்து போய் பேசுறதுக்கு வந்து அக்சியோனோவ் தான் வந்து இவங்க அனுப்பிச்சி விடுவாங்க. And there were quarrels among the prisoners. They came to him to put things right and to judge the matter. ஸோ அவங்களுக்குள்ளே சில ப்ராப்ளம்ஸ், சில குவாரல்ஸ், சில ஃபைட்ஸ்லாம் இருக்கிறப்ப திஸ் அக்சியோனோவை தான் வந்து கூப்பிட்டு லைக் அவர் தான் வந்து இந்த ப்ராப்ளமை வந்து இந்த குவாரலை வந்து சால்வ் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ அவரை தான் வந்து லைக் they will call. So it's like he is like a guide for them and he is like a well-wisher for them. And yeah, no news reached Aksionov from his home. ஸோ அவங்க வீட்டிலேருந்து இவருக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரல, ஏன்னா இவர் சைபீரியாவில் இருக்க மைன்ஸ்க்கு வந்துட்டார். ஸோ how can his family come and see him? So no news reached Aksionov from his home and he did not even know if his wife and children were still alive. ஸோ அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட அக்சியோனோவுக்கு தெரியல. Okay, so one day a fresh gang of convicts came to the prison. So ஒரு நாள் வந்து லைக் ஃப்ரெஷ் கன்விக்ட்ஸ், அதாவது புதுசாக இப்போ குற்றம் செஞ்சவங்களை வந்து அவங்க வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து இந்த சைபீரியாவுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நியூ குரூப் ஆஃப் கன்விக்ட்ஸ் வந்து பிரிசனுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த ஈவினிங் த ஓல்ட் பிரிசனர்ஸ் கலெக்டட் ரவுண்ட் த நியூ ஒன்ஸ் அண்ட் ஆஸ்க்ட் them what towns or villages they came from. ஸோ புதுசாக வந்தவங்களும் உட்கார வச்சுட்டு சுற்றி வந்து பழைய லைக் ஓல்ட் பிரிசனர்ஸ் வந்து சுற்றிட்டு ஸோ தேர் ஆஸ்கிங் எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன குற்றத்துக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க, ஓகே. பிகாஸ் அண்ட் புதுசாக வந்தவங்களை வந்து வி வில் லைக் நாட் வெல்கமிங் இன் prison, லைக் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, லைக் வி வில் ஆஸ்க், ரைட். ஸோ ஜஸ்ட் தே ஆர் ஆஸ்கிங், ஓகே. அண்ட் வாட் தே ஆர் சென்டென்ஸ்ட் ஃபார், எதுக்கு வந்து இவங்க வந்து பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ among the rest, Aksionov sat down near the newcomers and listened with downcast air to what was said. ஸோ அக்சியோனோவ் வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு வித் டவுன்காஸ்ட் ஏர்னா ஹோப்லெஸ், பிகாஸ் ரொம்ப சோகமாக, ஏன்னா அவங்களுடைய சேடான ஸ்டோரியை வந்து கேட்குறப்ப he was also feeling like downcast, like hopeless state he was there, and he was listening to the newcomers stories and their punishments and their crimes, okay. So one of the new convicts, a tall strong man of 60 with a closely cropped grey beard, okay. So அப்போ வந்து ஒரு டாலான ஒரு ஸ்ட்ராங்கான மேன், ஒரு 60 years ஏஜ் இருக்கும். ஸோ அவர் வந்து லைக் க்ளோஸ்லி கிராப்ட் கிரே பியர்ட் வந்து வச்சிருக்கவர் வந்து இருக்கிறார், ஓகே. was telling the others what we had been arrested for. ஸோ அவர் வந்து எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு, ஓகே. ஸோ well friends, he said, I only took a horse that was tied to a sledge and was arrested and accused of stealing, okay. ஸோ நான் எதுவுமே பண்ணலை. ஸ்லெஜ்னா அந்த
ஹார்ஸ்லாம் வந்து ஸ்னோ டைமில் வந்து வச்சுருப்பாங்கல்ல. ஸோ ஐ மீன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹார்ஸ் கார்ட் மாதிரி தான், ஓகே, குதிரை வண்டி மாதிரி தான் ஸ்லெட்ஜ் அப்படின்னா. அந்த ஸ்னோஸ்லலாம் வந்து போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் ஸ்லெட்ஜ்னு சொல்லுவாங்க. ஸோ யூ கேன் ஃபைண்ட் இட் இன் த glossary itself. ஸோ a vehicle pulled by horses for the transportation on the snow. அந்த வெஹிக்கிள் இருக்குள்ள ஹார்ஸ் வந்து தள்ளிட்டு போகிற வெஹிக்கிள். ஸோ நாட் வெஹிக்கிள், the pronunciation is vehicle, okay. So pronunciation is vehicle. So yeah, sledge, and I was arrested and accused of stealing, okay. So அந்த ஸ்லெட்ஜில் கட்டியிருக்க அந்த ஹார்ஸை வந்து இவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு அவருடைய வேற ஒரு யூஸ்க்கு. ஸோ வந்து அதனால் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி இவர் திருடுனதாக வந்து இவங்க வந்து உள்ளே போட்டுட்டாங்க அந்த ஜெயிலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. I said I had only taken it to get home quicker. ஸோ இவர் எதுக்கு வந்து அந்த ஹார்ஸ் எடுத்துகிட்டு போனார் அப்படின்னா வேகமாக சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். அண்ட் had then let it go. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நம்ம அப்படியே வந்து அவுத்து விட்டுலாம். ஸோ அது அந்த ஹார்ஸ் வந்து போயிடும்னு நினச்சிருக்காரு இவர். Besides, the driver was a personal friend of mine. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் வந்து அதுக்கு அந்த ஹார்ஸோட ஓனர் வந்து இவருடைய ஃப்ரெண்டும் கூட. ஸோ அதனால எதுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட் ஹார்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்துகிட்டு போகலாம், வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு அந்த ஹார்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ அவர் எடுத்துகிட்டு போனதுனால இவர் வந்து திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு he was accused and he was imprisoned and he was given punishment and sent to Siberia. Okay, so it's all right, no, said they. You stole it, okay. So it's all right, no, said they. இல்லை it's all right அப்படின்னு நான் சொன்னேன். No, they said, and நீ தான் திருடின அப்படின்னு சொல்லிட்டு. பட் how or where I stole it they could not say. ஆனால் நான் எப்படி திருடினேன், எப்போ திருடினேன்னு அவங்களால சொல்ல முடியல. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் என்னை வந்து இப்படி அக்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு he is telling. I once really did something wrong and ought by rights to have come here long ago, but that time I was not found. பட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு தப்பு பண்ணேன், ஆனால் அதுக்காக நான் இங்கே வந்திருக்கணும். ஆனால் வந்து அதுக்கு வந்து அதுலேருந்து நான் தப்பிச்சிட்டேன். ஸோ ஆனால் வந்து ஐ மீன் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்களோ. ஸோ லைக் தேட் நான் வந்து இப்படி லைக் இந்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னால வந்து ஐ வாஸ் இன் பிரிசன் ஹியர் அப்படின்னு சொல்கிறாரு. நவ் ஐ ஹவ் பீன் சென்ட் ஹியர் ஃபார் நத்திங் அட் ஆல். ஸோ ஒரு ரீசனே இல்லாமல் ஒரு சில்லியான ரீசனுக்காக என்னை இப்படி பிரிசனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க நவ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட்ஸ் லைஸ் that I'm telling you. I have been to Siberia before but I did not stay long. But it's lies I'm telling you அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் we don't know what he is meaning by that. If he is telling lies means I don't know which part is lies and which part is truth, okay. So I have been to Siberia before but I did not stay long. And இவர் ஆல்ரெடி சைபீரியாவுக்கு வந்திருக்காரு, ஆனால் ரொம்ப நாள் வந்து ஸ்டே பண்ணல. மேபி இன் prison he was already here for a crime that he committed, okay. And from where are you from அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேட்குறாரு, another prisoner. And from விளாடிமிர்லேருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, ஓகே. அண்ட் அக்ஷயனை வந்து சர்ப்ரைஸ் பிகாஸ் விளாடிமிர் வந்து இவருடைய பிளேஸ், ரைட். ஸோ இவர் அங்கே தானே லைக் ஹி லிவ்ட். ஸோ மை ஃபேமிலி ஆர் ஆஃப் தட் டவுன். மை நேம் இஸ் மக்கார் அண்ட் தே கால் மீ செம்யோனிச். ஸோ என்னுடைய நேம் வந்து மக்கார், என்னை வந்து செம்யோனிச்னு சொல்லுவாங்க. ஸோ நான் விளாடிமிரில் தான் என்னோட ஃபேமிலி எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹி டோல்ட். Aksionov raised his head and said, tell me Semyonich, do you know anything of the merchants Aksionov Vladimir? Are they still alive? So Aksionov merchants வந்து அங்கே இருக்காங்களா, இன்னும் அவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்களா, சொல்லு செம்யோனிச், உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு he is asking because அவருடைய பிளேஸ் லைக் பிளேஸ்லேருந்து வந்திருக்காருல. So he want to know about his wife and his children. Aksionov raised his head and said, tell me Semyonich, do you know anything of the merchant Aksionov of Vladimir? Are they still alive? Know them? Of course I do. The Aksionovs are rich though their father is in Siberia. ஸோ அவங்களுடைய அப்பா வந்து சைபீரியாவில் இருந்தாலும் அக்சியோனோஸ் வந்து ரொம்ப ரிச்சாக தான் இருக்காங்க. அதாவது அவங்களோட ஒய்ஃபும் அவங்களுடைய சில்ட்ரன் வந்து நல்லா ரிச்சாக நல்லா செட்டில்டாக வந்து they were living peacefully only. A sinner like ourselves it seems as for you granddaughter, how did you come here? Okay. ஸோ ஆமாம், அவருடைய ஃபாதர் வந்து சைபீரியாவில் வந்து நம்மளை மாதிரி பாவம் பண்ணவர் போலக்கா அவர் சைபீரியாவில் இருக்கு, இருந்தாலும் அவங்க குடும்பம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் டெல்லிங். ஓகே கிராண்ட் டேட், நீங்கள் வந்து எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் ஆஸ்கிங். அக்ஷயனோவ் டிட் நாட் லைக் டு ஸ்பீக் ஆஃப் ஹிஸ் மிஸ்ஃபார்ச்சூன். ஸோ அவர் எப்போவுமே வந்து அவர் என்ன க்ரைம் பண்ணிட்டு இங்கே உள்ளே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மிஸ்ஃபார்ச்சூனை பற்றி வந்து இவர் சொல்ல வந்து விருப்பம் இருக்காரு. ஹி ஒன்லி சைடு சும்மா அப்படி வந்து சும்மா ஏதாவது ஒரு சை பண்ணிவிட்டு ஃபார் மை சின்ஸ் ஐ ஹவ் பீன் இன் பிரிசன் தீஸ் 25 years, நான் பண்ண பாவத்துக்காக தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ எந்த மிஸ்டேக்காக வந்து இவர் வந்து பிரிசன் லைக் ஹீ இஸ் இம்ப்ரிசன்ட்னு சொல்லிட்டு ஹி வில் நாட் டெல். அண்ட் வாட் சின்ஸ் ஆஸ்ட் மக்கார் செம்யோனிச், ஸோ என்ன பாவத்துக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்யோனிச் ஆஸ்ட். பட் அக்ஷயனோவ் ஒன்லி செட் வெல் ஐ மஸ்ட் ஹவ் டிசர்வ்ட் இட், எனக்கு இது தேவைதான், ஐ மஸ்ட் ஹவ் டிசர்வ்ட் இட், எனக்கு இது தேவைதான், ஐ மீன் எனக்கு இருக்கணும்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ஜஸ்ட் சே. அண்ட் ஹீ டிட் ஸ்பெசிஃபிகலி சே ஃபார் விச் கிரைம்
crime or for what crime he came to prison. He would have said no more, but his companion told the newcomers how Aksionov came to be in Siberia. So இவர் சொல்லலைனாலும் இன்னொரு நியூகம்மர்ஸ்லாம் வந்து இருக்காங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து தெரிஞ்சவங்க அந்த இவர் என்ன க்ரைம்காக வந்து பனிஷ் பண்ணப்பட்டார்னு தெரிஞ்சவங்க எல்லாமே they told to him for what crime he is being here. Now how someone had killed a merchant and had put the knife among Aksionov's things and Aksionov had been unjustly condemned. ஸோ எப்படி வந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு மர்ச்சண்ட்டை வந்து கொன்னுட்டு அந்த கொன்ன நைஃபை வந்து அக்சியோனோவ் திங்ஸ்குள்ளே போட்டதுனால அக்சியோனோவ் வந்து அன்ஜஸ்ட்லி, ஜஸ்ட் மீன்ஸ் ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது தப்பாக குற்றம் சாட்டப்பட்டு he was condemned. Condemned means punished. ஓகே, ஸோ எப்படி வந்து இப்படி தப்பாக வந்து அன்ஜஸ்ட்ஃபுல்லி வந்து இவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நியூ கம்மர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் யா சாரி நியூ கம்மர்ஸ்க்கு அந்த கம்பேனியன்ஸ் அக்சியோனோவ் ஆல்ரெடி அவங்க கூட இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு தான் அக்சியோனோவ் ஸ்டோரி தெரியும். ஸோ அவங்க வந்து நியூ கம்மர்ஸ்க்கு இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு they were telling about how Aksionov was imprisoned. Okay, and when Makar Semyonich heard this, he looked at Aksionov, slapped his own knee and exclaimed, well, this is wonderful, really wonderful, but how old you have grown, granddad அப்படின்னு சொல்லி டக்குன்னு இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவருடைய நீஸ் இருக்கும்ல, நீஸை ஸ்லாப் பண்ணுறாரு. ஸ்லாப் மீன்ஸ் ஒரு அடி அடிக்கிறார், தட்டுறார். ஓகே, தட்டிட்டு வண்டர்ஃபுல், ரியலி வண்டர்ஃபுல், ஹவ் ஓல்ட் யூ ஹவ் க்ரோன், எப்போ பனிஷ் பண்ணப்பட்டீங்க, எவ்வளோ ஓல்டாக வந்து நீங்கள் ஆயிட்டீங்க கிராண்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு செம்யோனிச் டாக்கிங் ஆர் டெல்லிங் அபவுட் அக்சியோனோவ். எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. என்னது இவருக்கு தெரிஞ்சவர் மாதிரி வந்து இவர் வந்து சர்ப்ரைஸ் ஆகி ஒண்டர்ஃபுல்லாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு they were shocked. ஓகே, the others asked him why he was so surprised. ஏன் இவ்வளோ சர்ப்ரைஸ் ஆன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க ரொம்ப. ஓகே, அண்ட் வேர் he had seen Aksionov before, உனக்கு ஆல்ரெடி அக்சியோனோவ் தெரியுமா, அண்ட் why are you so surprised அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் வேர் he had seen Aksionov before, but Makar Semyonich did not reply. He only said it's wonderful that we should meet here lots. ஓகே, ஸோ அவர் வேறு எதுவுமே ரிப்ளை பண்ணலை. நம்ம இங்கே மீட் பண்ணதில் வந்து இட்ஸ் ஒண்டர்ஃபுல் தட் வி ஷுட் மீட் ஹியர், நம்ம இங்கே மீட் பண்ணதில் வந்து இட்ஸ் ஒண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து சொல்லிட்டு விட்டுடுறாரு. ஓகே, ஸோ ஹி டிடன்ட் டெல் தி ப்ராப்பர் ரீசன் டு வை ஹி வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஸோ இப்போ லைட்டாக ஏதோ க்ளூ வந்துட்டே இருக்குது. என்ன அப்படின்னா விளாடிமிர்லேருந்து இவர் வந்திருக்காரு அண்ட் இந்த நியூஸை கேட்டோடனே இவர் சர்ப்ரைஸும் ஆகுறாரு. ஸோ யா, like கொஞ்சம் கொஞ்சமாக வந்து we are suspecting Semyonich, right? Yeah, and let's see who is the real criminal is. Okay, so these words made Aksionov wonder whether this man knew who had killed the merchant. ஸோ ஒரு சர்ப்ரைஸ் ஆனதை பார்த்துட்டு இவருக்கு வந்து லைக் சந்தேகம் வந்துச்சு அக்சியோனோவுக்கு, ஒரு வேளை நம்மளை அந்த மர்ச்சண்ட்டை யார் உண்மைக்கே கொண்டதுன்னு இவருக்கு தெரியுமோ. ஸோ ஹி செட் perhaps Semyonich, you have heard of that affair or maybe you have seen me before. என்னை எங்கேயாச்சும் நீ பார்த்துருக்கியா, இல்லை இந்த ப்ராப்ளம் இல்லாட்டி இந்த மர்டர் பற்றி உனக்கு ஆல்ரெடி வந்து இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு Aksionov is asking to Semyonich. Okay, how could I help hearing, the world's full of rumors but it's long time ago and I have forgotten what I had. எப்படி நான் கேட்காம இருக்க முடியும், பிகாஸ் இந்த நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கப்ப நிறைய ரூமர்ஸும் பரவிட்டு இருந்துச்சு. ஸோ எங்கேயாச்சும் நான் வந்து உங்களை பற்றி கேட்டிருப்பேனா இருக்கும், இப்போ வந்து எனக்கு மறந்துருச்சு. ஐ எம் நாட் ஷியர், ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா ஆர் ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் தட் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு செம்யோனிச் வந்து சொல்லிடுறாரு. Perhaps you heard who killed the merchant, asked Aksionov. ஒருவேளை யார் கொண்டுட்டான்னு உனக்கு யாராவது சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக கேட்குறாரு. பிகாஸ் பண்ணாத குற்றத்துக்காக அவர் 26 years he is in the prison and he wants to know who really killed that merchant and put the knife inside his things. Okay, so he's asking eagerly about whether he knows who killed that merchant or not. Makar Semyonich laughed and replied, it must have been him in whose bag the knife was found. வேற யாரா இருக்கும், யாருடைய பேக்ல அந்த நைஃப் இருந்திருக்குமோ அவரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இந்த செம்யோனிச் வந்து சொல்றாரு. If someone else hid the knife there, he is not the thief till he is caught, as the saying is. Okay, so suppose வந்து நைஃப் வந்து வேற யாராவது அங்கே போட்டிருந்தா he is not a thief till he is caught ன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதாவது கண்டுபிடிக்காதவன் வந்து அது வந்து தீஃப் கிடையாது. ஒருத்தவங்களை கண்டுபிடிச்சா தானே அவங்களுக்கு தீஃப்னு நம்ம சொல்ல முடியும் ஏதாவது ஒரு விஷயத்தில். ஓகே, ஸோ அவர் இந்த பழமொழி மாதிரிக்க வந்து தீஃப்னு அவனை எப்படி சொல்ல முடியும், அவன் தான் வந்து
அவன் வந்து நீ பிடிபடவே இல்லையே, பிடிபடாதவனை எப்படி வந்து நீங்கள் தீஃப்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த ப்ராபபிள் வந்து லைக் சொல்கிறாரு. ஹவு குட் anyone put a knife into your bag while it was under your head? உன்னோட தலைக்கு கீழே நீ பேக் வச்சுட்டு தூங்குறப்ப யார் வந்து நைஃப் வந்து உன்னோடைய பேக்கில் போட்டிருக்க முடியும்? இட் would surely have woken you up. கண்டிப்பாக வந்து நீ எந்திரிச்சிருப்பேல அப்படின்னு சொல்லிட்டு he is telling. ஓகே, இட் இஸ் ரியலி சர்ப்ரைசிங் பிகாஸ் இவருக்கு எதுவுமே தெரியாது, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு செமியோன் இஸ் செட் ரைட். பட் கரெக்டாக இவருடைய பேக்கை வந்து இவரோட தலைக்கடியில் வச்சுட்டு தூங்குனது எப்படி இவருக்கு தெரியும்? அண்ட் இவருடைய பேக்குள்ளே தான் நைஃபை போட்டாங்க அப்படின்னு லைக் பேக் பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லலை, திங்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பேக்குன்னு கெஸ் பண்ணியிருந்தாலும் சம்திங் இஸ் வாட் லைக் சஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வந்து சம்திங் இஸ் தேர். அண்ட் இவருடைய ப்ராபபி எப்படி சொல்கிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அவன் வந்து பிடிபடல, அப்போ அவன் திருடுனே இல்லை, லைக் இவரை வந்து குற்றம் சொல்கிற மாதிரி தான் வந்து இவருடைய லைக் இவர் பேசுகிறதோ இவருடைய ஸ்பீச்சும் இருக்குது. ஓகே, ஸோ when Aksionov heard these words, he felt sure this was the man who had killed the merchant. டக்குன்னு இவருக்கு ஏதோ ஒன்று சொல்லுது, இவர் தான் கொண்டிருக்கணும், லைக் செமியோனிச் தான் கொண்டிருக்கணும் அந்த மர்ச்சன்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு. ஓகே, ஹூ? அக்சியோனோவுக்கு. ஹீ ரோஸ் மீன்ஸ் ரைஸ் உடைய பாஸ்ட் டென்ஸ் ரோஸ். ஓகே, ரோஸ் ஃப்ளார் கிடையாது. ஸோ ரைஸ் உடைய பாஸ்ட் டென்ஸ் ரோஸ் மீன்ஸ் எந்திரிக்கிறது. ஓகே, ஸோ ஹீ ரோஸ் அண்ட் வெண்ட் அவே. இவர் வந்து போயிடுறாரு. ஆல் தட் நைட் அக்சியோனோவ் லே அவேக். ஓகே, ஸோ ஒரு முடிச்சுட்டு வந்து அன்னைக்கு நைட் ஃபுல்லாக திங்க் பண்ணிட்டே இருக்காரு, ஒருவேளை இவராக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு he is thinking and we don't know who killed that merchant. Okay, so I think இன்னைக்கு கிளாஸ் வந்து இது போதும்னு நினைக்கிறேன். So next class we will really find out the truth that who killed that merchant and how he placed the knife inside Aksionov's things. Okay, so yeah, this is the end of today's class, students. I'll meet you I'll meet you tomorrow. Bye.